எல்லாருக்கும் வணக்கங்க. கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். பொதுவாக ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க வெளியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட பையன் வந்து என் மேலே உள்ள பாசமாக இருக்கான், அவன் பெரியவன் ஆனதுக்கப்புறம் எனக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொன்னான் அப்படின்னு சும்மா விளையாட்ட கூட சொல்லிடக்கூடாதுங்க. அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமாம் இப்போ பசங்களாம் வந்து பாசமாக தான் இருப்பாங்க, அவன் வளர்ந்து பெரியனவை கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியுது இல்லைங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பையன் மாறும். அப்போனா தப்பு யார் மேலே நினைக்கிறீங்க? பசங்க மேலேயா? கண்டிப்பாக இல்லைங்க, பொண்ணுங்க மேலே தான். அந்த பொண்ணு அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா பொண்டாட்டியாக இருக்கலாம். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன அம்மா பிள்ளையாவே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்க. இதே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணால் பொண்டாட்டி தசனா மாதிரி அம்மாவை மறந்துட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாவங்க பொண்ணுங்க பசங்க லைஃப் உண்மையாகவே ரொம்பவே பாவம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்குன்னு பேசுகிறதா பொண்டாட்டிக்குன்னு பேசுறதான்னு தெரியாமலே பாதி வாழ்க்கையை அவங்களாவே வாழாமல் குழப்பத்துலேயும் கஷ்டத்துலையுமே வாழ்ந்து முக்கால்வாசி பசங்க இங்கே வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. இப்போ வந்து பொதுவாக பெற்றவங்க வந்து பொண்ணுங்களை பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் ஒரு டம்ளர் தனியாவது பொண்ணு மோண்டு கொடுக்கும், பொண்ணை பெற்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதே பொண்ணு மாமியார் மாமனாருக்கு மோண்டு கொடுக்கக்கூடாதாங்க? இதே மாதிரி மாமியாரும் வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து மருமக கிட்ட காசு பணம் சேர்த்து நகை நட்டு சேர்த்தா என் பொண்ணு எவ்வளோ கெட்டிக்காரத்தமாக குடும்பம் நடத்துறாப்பர் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதே மருமக தான் பையன்கிட்ட இருந்து இப்படி சேர்த்தா முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டு என் பையன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாமியார் பொண்டாட்டி இந்த மாதிரி கேட்டகரி வந்து பசங்களுக்கு எந்தவித டார்ச்சரும் கொடுக்காம ஒருத்தர் அனுசரித்து புரிஞ்சுட்டு நடந்தாங்கன்னா எல்லா பசங்களும் நல்ல பசங்க தாங்க. கடைசி வரைக்கும் பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனாக இருப்பாங்க, அம்மாவுக்கும் வந்துட்டு நல்ல பையனாக இருப்பாங்க. இங்கே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், பொம்பளை பிள்ளை பெற்ற யாருமே தனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாதா? நான் சொல்கிறது கரெக்டாக நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.